வணக்கம் மேம். வணக்கம். மார்கழி மாசம் என்றாலே கோலம் போடுறது விசேஷம். கோலம் போட்டா நமக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்கும்? அதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோலம் போடுற பழக்கம் எப்படி வந்தது? கோலம் போடுறதுங்கிறது வெறும் கண்ணால மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய கோடுகள் நிறைஞ்சதே கிடையாது. ஒவ்வொரு கோலங்கள்லையுமே ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. ஆதி காலத்துல மனிதன் மரங்கள்லையும் குகைகள்லையும் வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்புறம் காலங்கள் செல்ல 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 அவன் சிறு சிறு வீடுகளை கட்ட ஆரம்பிச்சான். அந்த வீடுகளை கட்டும்போது அதுல கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணியர்கள் மடிகிறத பார்த்தான். உயிர்களை கொள்வது பாவ செயலாகும். அது மனிதனை மிகவும் மனசு வருத்தப்படுத்துச்சு. அப்ப அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு யோசிச்சான். அது யோசிச்சு அதுக்கு அப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல அரிசி மாவால மணல் மாதிரி திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சான். இப்படி கோலம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சாப்பிட எறும்பு மற்றும் பல நுண்ணுயிர்கள் சாப்பிட வந்து இத பார்த்து அவன் அந்த உயிர்கள் கொண்ட பாவங்களை இதுல நீங்கிறதா அவன் நம்ப ஆரம்பிச்சான். இது மட்டும் இல்லாம இது வாசலுக்கு மிகவும் அழகு சேர்க்கக்கூடியதாகவும் இருந்ததால இந்த பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். கோலம் போடுற முறை பத்தி சொல்லுங்க. கோலம் போடுறதுங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போடணும். ஒண்ணு. இன்னொன்னு, கோலம் நம்ம வீட்டு வாசல்ல லட்சுமி வாசம் செய்வாள் சொல்லுவாங்க. அந்த லட்சுமி வாசம் செய்யறதுனால தண்ணீர் புது தண்ணீரா தெளிக்கணும். அடுத்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம நடுவுல ஒரு பூசணி பூ வைப்போம். அந்த பூசணிப்பு வைக்கிறதுனால செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடையே இருந்துட்டு இருக்கு. எந்தெந்த நாள்ல எந்தெந்த கோலம் போடலாம்? நம்ம வாரம் முழுக்கவே கோலம் போடுறோம். ஒரு நாளும் விடாம எல்லா நாளுமே நம்ம கோலம் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்கும்போது சூரியனுக்கு உகந்த நாள். அதனால சூரிய கோலங்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான கோலங்கள் அந்த மாதிரியான கோலங்கள் நம்ம போட்டா சரி. அடுத்ததான் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அள்ளி மலர்கள் கோலம் போட்டா மிக நல்லதா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம் போட்டா நல்ல பலனை கொடுக்கும். புதன்கிழமை வரும்போது மாவிளை கோலம் போடுறது நல்ல சிறப்பை தரும். வியாழக்கிழமை மலர் கோலங்கள் போடலாம். வெள்ளிக்கிழமை தாமரை பூ கோலம் போடுறது நல்லதா இருக்கும். சனிக்கிழமை பவளமல்லி கோலங்கள் போடுறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கோலம் போட்டதுக்கு அப்புறம் எல்லா பக்கத்திலையும் மலர்கள் வைப்பது அப்படிங்கிறது இருக்கும். சரி, வைப்பாங்க. அந்த மாதிரி மலர்கள் வைக்கும் போது திக்பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. பௌர்ணமி நாள்ல எந்த கோலம் போடலாம்? பௌர்ணமி நாளைக்கு தாமரை கோலம் போடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அமாவாசை நாள்ல கோலம் போடலாமா போடக்கூடாதா? திதி கொடுக்கறதுனால கோலம் போடலாமா போடக்கூடாதா? இதை பத்தி எதனா விவரமா சொல்லுங்க. அமாவாசை திதி நாட்கள்ல கோலம் போடக்கூடாது. இது நம்ம பித்ருக்களுக்கு உண்டான நாளுங்கிறதுனால நம்ம கோலம் போடக்கூடாது ஒரு நம்பிக்கை. இன்னும் வேற எதனா தகவல் இந்த கோலம் பத்தி விவரமா சொல்லுங்க. இடது கையிலனால கோலம் போடக்கூடாது, அது தவறா இருக்கும். அப்புறம் உட்கார்ந்து கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து கோலம் போடக்கூடாது, குனிந்து தான் கோலம் போடணும். அது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியே கோலம் போட்டு முடிச்சிடணும். அப்புறம் கோலம் போட்ட பிறகுதான் அடுப்பு பத்த வைக்கணும். இந்த மாதிரி வழக்கங்கள் பண்ணி நம்மிடையே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்லையும் நாம கோலங்கள், அதுக்கு ஏற்ற கோலங்களை போடும் பொழுது தீய சக்திகள்
நம்ம நெருங்காது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறதுக்கு எங்கள் வீடியோ சேனலுக்கு சொன்னதுக்கு ஸோ ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.